Hi friends, Assalamu alaikum. Welcome to Smiya's Kitchen. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெந்தய கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உடல் சூட்டெல்லாம் தணிக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 3/4 கப் பச்சரிசி எடுத்துக்கணும். நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கணும். 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. தண்ணி சேர்த்து 5-6 விசில் விட்டு எடுக்கணும். சுமியாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கஞ்சி நல்லா வெந்துருச்சு. இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. 1/2 கப் முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். பச்சை தண்ணி சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. கீரை நல்லா வெந்துருச்சு. கீரை வெந்தோடனே தேங்காய் பால் 1 கப் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்தும் ரொம்ப திக்காக இருந்தால் தண்ணி சேர்த்துக்கோங்க. கஞ்சி ரெடி ஆயிடுச்சு, சர்வ் பண்ணிக்கலாம் பிளேட்டில். கஞ்சிக்கு சைட் டிஷ்ஷாக பொட்டுக்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 பல்லு பூண்டு, 1/2 கப் பொட்டுக்கடலை, 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிடணும். கஞ்சியும் பொட்டுக்கடலை சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். ஃப்ரீ டைமில் வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்மியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.